மகாபிரிவான்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கருணை, சாந்தம். ஆனா ஒரு சமயம் ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக அவரே ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சிருக்காரு. அந்த சுவாரஸ்யமான கதையதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கரண்டி சக்கர பொங்கல் அது ஒருத்தரோட ஆன்மாவையே அழிச்சிடுமா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. பக்திக்கும் பாவத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன கோடு எவ்ளோ ஆபத்தானதுன்னு இது நமக்கு காட்டப்போகுது. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இதுல ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பக்திமான் மாதிரி தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் தலைக்கேறின கர்வம் ஒளிஞ்சிருக்கும். சம்பவம் நடக்கிற இடம் திருவிடிமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில். நாள் ரொம்ப விசேஷமான சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு அங்க ஒரு பெரிய ருத்ராபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏற்பாடு செஞ்சது யாருன்னு பார்த்தா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் ஒருத்தர். அவரோட பேரு நாராயணசுவாமி ஐயர். ஒரு பெரிய மிராசுதார், அதாவது நிறைய நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர். பாக்குறதுக்கு ரொம்ப பக்திமான் மாதிரி தெரிவார். பூஜையெல்லாம் முடிஞ்சதும் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் எப்படியாவது மகாபெரியவா கையில குடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. உடனே என்ன பண்ணாரு? அந்த பிரசாதத்தை ஒரு வாழை இலையில வச்சு பட்டு துணியால சுத்தி பத்திரமா எடுத்துக்கிட்டாரு. ராத்திரிக்கு ராத்திரியா ட்ரெயின் புடிச்சு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துட்டாரு. எப்படியாவது பெரியவா ஆசீர்வாதம் வாங்கிடணும், அது ஒண்ணுதான் அவரோட நோக்கம். அடுத்த நாள் காலையில மிராசுதார் மடத்துக்குள்ள நுழையிறாரு. இங்கதான் கதை மொத்தமா ஒரு யூட்டர்ன் எடுக்குது. அவர் எதிர்பார்த்த ஆசிர்வாதத்துக்கு பதிலா அவரை துளைக்கிற மாதிரி கேள்விக்கணைகள் வரப்போகுது. அங்கிருந்த கூட்டத்தையெல்லாம் விளக்கிக்கிட்டு பெரியவா முன்னாடி போய் நிக்கிறாரு. ரொம்ப பக்தியோட அந்த பிரசாதத்தை நீட்டுறாரு. ஆனா பெரியவா அத வாங்கவே இல்ல. பதிலுக்கு அந்த மிராசுதாரோட கண்ணை நேரா உத்து பாக்குறாரு. அந்த இடமே அப்படியே அமைதியாயிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷனான அமைதி. அப்போ பெரியவா கேக்குறாரு. அந்த கேள்வியே ஒரு ஈட்டி மாதிரி பாயுது பாருங்க. ஒரே கேள்வியில அவரோட வெளிவேஷத்தை கிழிச்சிட்டாரு. இப்படி ஒரு கேள்வியா மிராசுதார் எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சம் தயங்கி அப்புறம் உண்மையா ஒப்புக்கிறாரு. இல்ல பெரியவா, கொஞ்ச வருஷமா என் வயல்ல விளைச்சல் சரியில்லை. ஒரு ஜோசியர் சொன்னாரு, அதான் எனக்காகவே இந்த பூஜையை பண்ணேன்னு சொல்றாரு. பெரியவா அதோட விடல. சரி, அந்த பூஜைக்கெல்லாம் எத்தனை வேத பண்டிதர்களை கூப்பிட்டு இருந்த, அவங்க பேர் லிஸ்ட படின்னு சொல்றாரு. மிராசுதாரும் ஒவ்வொரு பேரா வாசிக்கிறாரு. பெரியவா அமைதியா கேட்டுட்டே வராரு. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி கேக்குறாரு. இந்த கேள்விக்கு மிராசுதார் சொன்ன ஒரு பதில்தான் அதுவரைக்கும் சாந்தமா இருந்த பெரியவாவ எரிமலை மாதிரி வெடிக்க வச்சது. இப்போதான் கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகுது. மிராசுதார் உடனே ஆமா பெரியவா, அந்த ஆள் வந்திருந்தாரு. ஆனா அவரால ஒரே தொந்தரவு, சரியா மந்திரம் கூட சொல்லல, காலி கொட்டாவி விட்டுட்டே இருந்தாருன்னு ரொம்ப மட்டமா புகார் சொல்றாரு. அந்த வயசானவரை பத்தி இவ்ளோ கேவலமா பேசினதுதான் பெரியவா கோபத்துக்கு திரி கொளுத்தி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பெரியவா கண்கள் செவந்து போச்சு. என்ன சொன்ன? நிறுத்து, ஒரு கர்ஜனை. உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? கையில காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மகாத்மாவோட கால் தூசுக்கு சமமில்லாத நீ அவரை பத்தி தப்பா பேசுறியா? அந்த சத்தத்துல மிராசுதார் ஆடி போயிட்டாரு. பெரியவா அங்க நடந்தது அப்படியே படம் புடிச்ச மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு. முதல் தப்பு, மத்த எல்லா பண்டிதர்களுக்கும் 10 ரூபாய் தட்சிணை கொடுத்த, ஆனா அவரு சரியா மந்திரம் சொல்லலன்னு சொல்லி அவருக்கு மட்டும் 7 ரூபாய் கொடுத்து அவமானப்படுத்தினியே, அது நியாயமான்னு கேட்டாரு. அங்க நடக்காத ஒரு விஷயத்த பெரியவா இங்கிருந்து எப்படி சொன்னாருன்னு மிராசுதாருக்கு ஒரே அதிர்ச்சி. பெரியவா அதோட நிறுத்தல. நீ பண்ணது இது மட்டும் இல்ல, இதைவிட ஒரு பெரிய பாவத்தையும் பண்ணிருக்க. பந்தி வஞ்சனை, அதாவது சாப்பாடு போடும்போது ஒருத்தரை ஏமாத்துறது. அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பெரியவா தொடர்ந்து சொல்றாரு. அந்த 81 வயசு பெரியவர், அவருக்கு சக்கர பொங்கல்னா உசுரு. அவர் உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாரு. ஆனா நீ என்ன பண்ண? காதுலயே வாங்காத மாதிரி நடிச்சிட்டு அவருக்கு போடாமையே போயிட்ட. ஒரு மகாத்மாவ பசியில வாட வச்சு அவமானப்படுத்திட்டியேன்னு சொன்னாரு. பெரியவா கடைசியா ஒரு குண்ட தூக்கி போட்டாரு. உன்னோட இந்த கேவலமான நடத்தையால மனசு உடைஞ்சு போன அந்த கணப்பாடிகள் நேரா கோவிலுக்கு போய், இறைவா, இந்த நிமிஷத்திலிருந்து என் உயிர் போற வரைக்கும் நான் இனிப்பியே தொடமாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு. இப்போ தெரியுதா உன்னோட சின்ன கர்வம் ஒரு பெரியவரோட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு? இத கேட்டதும் மிராசுதாரோட மொத்த கர்வமும் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அவருக்கு இப்பதான் தான் செஞ்ச பாவத்தோட ஆழம் புரியுது. ஐயோ, இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பெரியவா கால்ல விழுந்து, பெரியவா, நான் மகா பாவி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு நீங்க தான் சொல்லணும்னு கதற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கண்ணுல இருந்து கண்ணீரை ஆறா பெருக்கி எடுத்து ஓடுது.
ஆனா பெரியவா ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு, இதுக்கு பிராயச்சித்தம் சொல்றதுக்கு நான் யாரு? நீ தப்பு செஞ்சத அவர்கிட்ட, அதனால மன்னிப்பும் அவர்கிட்ட தான் கேட்கணும். உடனே இங்கிருந்து கிளம்பு, தேப்பெருமாநல்லூருக்கு போ, அந்த பெரியவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உனக்கு கொடுப்பினை இருந்தா அவர் உன்னை மன்னிப்பார். இப்போ மெராசுதாருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, எப்படியாவது அந்த பெரியவரை பார்த்து மன்னிப்பு வாண்டிடலான்னு ஒரு வேகத்தோட கிளம்புறாரு. ஆனா விதி அவருக்காக ரொம்ப சோகமான ஒரு முடிவை எழுதி வச்சிருந்தது. பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவர் அங்க நிக்கல. மடத்துல இருந்து நேரா ரயில்வே ஸ்டேஷன், அங்க இருந்து திருவடைமருதூர், அப்புறம் வேக வேகமா தேப்பெருமாநல்லூர் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம்தான், கணபாடிகளை பார்க்கணும், கால்ல விழணும். ஊருக்குள்ள நுழைஞ்சதும் ஒருத்தரை நிறுத்தி வெங்கடேச கணபாடிகள் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆள் ஒரு வீட்டை காட்டி, ஐயோ கணபாடிகள் இன்னி காலையில தான் தவறிட்டாரு, அங்க பாருங்க எல்லாரும் துக்கம் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், மிராசுதார் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்கறதுக்கான கடைசி வாய்ப்பும் நிரந்தரமா போயிடுச்சு. மன்னிப்பு கேட்க கூட வாய்ப்பு கிடைக்காத ஒரு பாவம். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? காலம் முழுக்க மனசு உறுத்துற ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும்தானா? ஒரு சின்ன கருவம், ஒரு சின்ன அவமானம் ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனையை கொடுத்துருச்சு. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். சில தவறுகளுக்கு பிராயச்சித்தமே கிடையாது.